ஓகே சார். பொதுவாக விஜய் அவர்களோட படம் அப்படின்னாலே தமிழ் சினிமாவில் எந்த அளவுக்கு ஒரு சிக்கலை சந்திக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் இது கடைசி படங்கிறது வேற. இன்னொரு பக்கம் சேட்டலைட் ரைட்ஸ்லையும் படத்துக்கான சிக்கல் நிறைய அளவில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் ரைட்ஸ், இந்த ஓடிடி ரைட்ஸ், இந்த பிளாட்ஃபார்ம்லேயே பல பிஸ்னஸில் சிக்கலை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இது முழுக்க முழுக்க இந்த விஷயம் அரசியல் அழுத்தத்தோட காரணத்தினால தான் இது நடக்குதா? இல்லை, அது அரசியலுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ ஒட்டுமொத்தமாகவே இந்த ஓடிடி தளங்கள் அவங்க ஒரு சிண்டிகேட்டாக அவங்க பேசி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சரி, படம் ரிலீஸுக்கு பிறகு தான் வாங்கணுங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஓடிடி பிஸ்னஸ் தான் ஒரு காலத்தில் சேட்டலைட் பிஸ்னஸ் இருந்துச்சு. அந்த படத்தை பூஜை போட்ட அன்றைக்கி சேட்டலைட் வாங்கிடுவாங்க, ஒரு பெரிய அமௌண்ட் கொடுப்பாங்க. அதுதான் படத்தை ஷூட்டிங் போகிறதுக்கே ஒரு காலகட்டத்தில் பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு சேட்டலைட் சேனல். பட் சேட்டலைட் சேனல்ஸ் இப்போ ரொம்ப பெருசாக வாங்குறதில்ல. ஓடிடி அந்த ஓடிடி தளங்கள் வந்த பிறகு ஓடிடி என்ன பண்ணாங்கன்னா, பெரிய பெரிய படங்களுக்கு பெரிய விலைகளை கொடுத்து வாங்கினாங்க. சில கம்பெனிஸ் ஓடிடி தளங்களே பட்டையை போட்டதெல்லாம் இருக்குது. அல்லது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களும் சிண்டிகேட்டாக பேசிட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்க சொல்கிறது ஒன்று எடுக்கிறது ஒன்று, சொல்கிற டேட்டில் படத்தை கொடுக்குறதில்ல, படமும் சரியாக வர்றதில்ல அப்படிங்கிறது. அவன் என்ன படமாக இருந்தாலும் சரி போடும், படத்தை எடுத்து காட்டு, படம் பார்த்து தான் வாங்குங்கிற முடிவுக்கு ஓடிடி வந்துட்டான். முந்தைய அப்படி இல்லை, அந்த ஓடிடி வாங்கிக்கிறேன் 100 கோடி ரூபா, 100 கோடி ரூபாயில் 50 ரூபா அட்வான்ஸாக கொடுத்துருவான். ஓகே.